ஹாய் குட்டீஸ், புத்திசாலி காக்காவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த கதையை கேட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ரொம்ப புத்திசாலியா ஒரு காக்கா எப்படி ஒரு வெயில காலத்துல தண்ணி குடிச்சதுன்னு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். இந்த கதை உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுத்தருது. ஒரு வெயில் காலத்துல ஒரு காக்கா தண்ணி தேடி ரொம்ப தாகத்தோட பறந்துட்டு இருந்துச்சு. வெயில சுட்டெரிச்சு. காக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி தேடிக்கிட்டே இருந்துச்சு. வெயில சுட்டெரிச்சுது. எல்லா குளம் குட்டையெல்லாம் வத்தி போச்சு. காக்கா எங்க பார்த்தாலும் வெறுமையான குளங்களும் வற்றிய எண்ணங்களும் தான். அந்த பாவம் காக்காவுக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. தாகத்தால் அவன் ரொம்ப சோர்வாகவும் துக்கமாகவும் இருந்தான். எங்கெங்கயோ பறந்து போய் பார்த்துச்சு. ஆனா தண்ணி கிடைக்கவே இல்லை. அவன் தன்னோட சக்தி எல்லாம் பயன்படுத்தி தண்ணி தேடினான். கடைசியா அந்த காக்கா ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு பானைய பார்த்துச்சு. அவன் மனசு ரொம்ப சந்தோஷமானது. சந்தோஷத்தோட பானையில என்ன இருக்குன்னு பார்த்துச்சு. அவன் பானையில தண்ணி இருக்குன்னு நம்பினான். ஆனா அங்க கொஞ்சமா தான் தண்ணி இருந்துச்சு. காக்கா கொஞ்சம் ஏமாந்து போனான். காக்காவால தன்னோட அழகால் அந்த தண்ணியை ஏட்டவே முடியல. அவன் ரொம்ப முயற்சி பண்ணினான், ஆனா முடியல. காக்கா விடாம யோசிச்சுச்சு எப்படி தண்ணியை குடிக்குதுன்னு. அவன் தன்னோட புத்தியை பயன்படுத்தி ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணினான். அப்போ திடீர்னு ஒரு அருமையான ஐடியா அதுக்கு தோணுச்சு. அவன் ரொம்ப சந்தோஷமா ஆனான். பக்கத்துல கொஞ்சம் சுழாங்கக்கல் இருக்கிறத பார்த்துச்சு. அவன் அந்த கத்துக்களை பயன்படுத்தி தண்ணியை எட்ட முடியும் என நினைத்தான். உடனே அந்த காக்கா ஒரு சுழாங்கல்ல எடுத்துட்டு போய் பானையில போட்டுச்சு. அவன் தன்னோட சரியா வேலை செய்யும்னு நம்பினான். அப்புறம் இன்னொன்னு போட்டுட்டே இருந்துச்சு. அவன் விடா முயற்சி பண்ணினான். கொஞ்சம் கொஞ்சமா பானையில தண்ணி மட்டம் ஏற ஆரம்பிச்சது. காக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தான். காக்கா விடாம சுழாங்கதை போட்டுட்டே இருந்துச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? அவன் தன்னோட முயற்சியா வெற்றி பெற்றான். கடைசியா தண்ணி பானையோட மேல வந்துருச்சு. காக்கா ரொம்ப சந்தோஷமா ஆனா. புத்திசாலி காக்கா சந்தோஷமா தண்ணியை குடிச்சு தாகம் தனிச்சுக்கிச்சு. அவன் தன்னோட புத்தியால் தன்னுடைய பிரச்சனையை தீர்த்தான். ரொம்ப சந்தோஷத்தோடும் தன்னோட புத்திசாலித்தனத்தை பத்தியும் பெருமையோடவும் அந்த காக்கா பறந்து போச்சு. அவன் தன்னுடைய வெற்றியை கொண்டாடினா. என்ன ஒரு அருமையான புத்திசாலி காக்கா இல்லையா? அவன் நமக்கு ஒரு நல்ல பாட கற்றுத்தருது. சரி குட்டீஸ், இந்த கதையில இருந்தே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவைத்தான் கண்டுபிடிக்கலாம். நம்முடைய புத்திய பயன்படுத்தி பிரச்சனைகளை தீர்க்கணும். எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்க புத்தியையும் முயற்சியும் பயன்படுத்தி அதை தீர்ச்சுக்கோங்க. நீங்களும் இப்படித்தான் பண்ணணும். உங்க முயற்சியால் நீங்களும் வெற்றி பெறலாம். கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய அருமையான கதைகளை கேட்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா. மறக்காம உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை சொல்லுங்க.